இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்குறோம்? மைக் செட் சேனல் தான் பார்க்குறோம். ஈஸ்வரா போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வர எல்லாமே நகைச்சுவைக்காக எடுக்கப்பட்டது தான். ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தையோ இல்லை ஒரு தனிநபரையோ குறிப்பிட்ட அல்ல. மச்சான் இங்க போறா, தோனி பிராக்டீஸ் செஷன்ல வந்திருக்காரு. இந்த டைம் கன்ஃபார்ம் ஜெயிக்கிறோம். அப்ப ஆறாவது கப் கன்ஃபார்ம் ஒரு 3 மேட்ச் இப்படி தான் நம்பிட்டோம். மச்சான் என்னடா நரேந்திர சிங் தோனி காணோம். டேய் அவர் இன்னைக்கு ஸ்குவாட்லயே இல்லடா. ஸ்குவாட்ல இல்லையா? பிராக்டீஸ் செஷன்ல வந்தாருடா. அப்ப இந்த மேட்ச் அவ்வளவுதான். இல்ல அவங்க ஹலோ பிராக்டீஸ் செஷன்ல 6 ஆச்சு நவுட்றாரா. செமமாலங்கறா. அப்ப கண்டிப்பா இந்த வருஷம் தல ஏறங்கறாரு. டேய் நரேந்திர சிங் தோனி எங்கடா? இன்னைக்கு அவர் ஸ்குவாட்ல இல்லடா. எதுக்கு இதெல்லாம் காட்டுறாங்க? நம்ம காட்டணும் காட்டிட்டேன். இல்ல அங்க டிக்கெட் வாங்குறது ஃபிட்னஸ் டிக்கெட் வாங்கி பாப்பாங்க. சென்னை மத்த ஊர்ல கன்ஃபார்மா தல இந்த மேட்ச்ல இருக்கு. இதெல்லாம் ஒரு ட்ரிக் தான் மச்சான். இன்னைக்கு ஸ்குவாட்ல இல்ல அதானே? ஆமா. வாங்க போராட், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். என்ன லைட்டா குண்டாயிட்டீங்க போலியா? நான் குண்டானது இருக்கட்டும், நீங்க எப்போ கட்ட போறீங்க? யாருக்கு தெரியும், சும்மா மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க வரோம் போறோம் எல்லாம் டிக்கெட் விக்கதான். வழி இல்லாம வந்து மச்சான் தல பொலாடு கூட டிஸ்கஸ் பண்ணுகிறாரா? கடப்பார டீம்ல கன்ஃபார்ம் தல உள்ள இருக்கறாரு. ஸ்குவாட்ல இருப்பார்ல கன்ஃபார்ம். அப்ப ஸ்டேடியம் போறோம். உண்மையிலே ஸ்கேம் தான் பண்ணாங்க. ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும், லைட்னிங் ஸ்பீல் இருக்கணும். பாத்தியா? ஃபோக்கஸ். டேய் இங்க பாரு தலையோட பிராக்டீஸ் செஷன் அடி போல கீப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா நம்பி போயிட்டு தான் இருக்காங்க. குடுக்குறாங்க பாத்துக்க. அப்போ ராக்கி சிக்னல் கொடுத்துட்டான்னு அர்த்தம். அவங்களா பார்த்து வரைக்கும் பரவாயில்லை, நம்ம வாங்குறோம். தல தரிசனத்தை பாத்தியாரோம். மச்சான் இந்த மேட்ச் நரேந்திர சிங் தோனி இல்லடா. அடுத்த மேட்ச் தான் போலடா. டேய் அடுத்த மேட்ச் ஐபிஎல்லே முடிஞ்சுன்னு போலடா. முடிஞ்சு பார்க்கவே முடியல. கிரவுண்டுக்கு வர மாட்டாரு, பிராக்டீஸ் மட்டும் வந்துட்டு போயிடுறாரு. வேற எங்க தான் இருப்பாருன்னு தெரியலையே. ஓனர் தோனி அடுத்த மேட்சுக்கு ரெடி ஆயிடுங்க. விளையாடுற அடுத்த மேட்ச் பிராக்டிஸ் செக்ஷன் தோனி. பிராக்டிஸ் மேட்சா? ஆமா, நாளைக்கு போட்டோ ஷூட் இருக்கும். காலைல பிராக்டிஸ் செக்ஷன் வந்துருங்க. இவனுங்க டிக்கெட் விற்கிறது என்ன பிராக்டிஸ் மேட்ச் மட்டும் தான் விளையாட வைப்பானுங்க. ஓகே ஓனர் வந்துடுறேன். தேங்க்யூ. அதான் உண்மை. சாக்ஸி நாளைக்கு பிராக்டிஸ் மேட்ச் போகணும், கொஞ்சம் தஞ்சோட வைமா. அதோட எப்படி சொல்லி ஏமாத்துறீங்க? எனக்கு தெரிஞ்சு பண்ணக்கூடாது. பண்ணாங்கன்னா போகக்கூடாது. அதான் தெரியும். பயங்கரமா செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க சென்னையில பொடி தோசை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலே பம்பரம் விளையாடுறது, மண்ணாங்கட்டி விளையாடுறது. ஃபில்டர் காஃபி ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கும். வாங்க சாப்பிட போலாம். ஆராதிக் பாண்டியா டாஸ். ஒன் செகண்ட் பேப். யா அரப்பாக இவரா ஆட்டிட்யூட்ரா. என்னையா? போயிடுறா போ. பின்னாடி போட்டாரு, இப்படிதான் போட்டாரு. மாமா போலாம். இங்க தானே எங்கேயோ போட்டான். நான் போலாமா? என்ன எழோடாது. இங்கதான் இருக்கா? கிடைச்சிச்சு. பாடுறானே சார். டாஸ் வின் பை ஆர்சிபி. அதான் உன்ட்ட சொல்லாத. ஓகே பேப், you want batting or bowling? bowling நாச்சி. பக்கிதா நீங்க டாஸ் தோத்துட்டீங்க, நாங்க பவுலிங். டாஸ காட்டவே இல்ல. மாமா மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் திருட்டு பசங்களா இருக்கீங்க. கடைசி மேட்ச் பவுலிங்கே போடல. 2 பால் போடணுமா? பக்கிதா 2 பால் யார் போடுவா? நில்லு ஆராதிக். இதெல்லாம் ரூல்ஸ்ல இல்ல. எனக்கே ரூல்ஸா? யாரு நான் பேசுறேன் விடு. நீ 2 பால் போடு. பண்ணுவார் போல இருக்கு.
ஆஹா நைஸ் 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 அவுட் அவுட் அவுட்டா? சரி வா நம்ம ரூம் போலாம் அரசிக் ஆ மீதி பால் போட்டு போ. நீயே போட்டுக்கோ பேப் உனக்கு 4 வேணுமா இல்ல 6 வேணுமா? ஆராடிக் பண்டியா. Already. பெரிய லீக் மேட்ச் நடக்குது, இங்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வராதீங்க. That's my decision. Go do your job. அவங்கடா funny boy. உனக்கு 4 வேணுமா இல்ல 6 வேணுமா? I wanna play. You wanna play? Of course baby. You're not gonna silly boys. வா 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 வா. ஷிப்யார்ட். 2 பால் ஆளுக்கு போடு. இந்த ஓரா ஓட்டுறாங்கப்பா பாத்தி. ஏய் என் ஆளுக்கு பேட்ல பாரு மாதிரி போடுறா. ஓகே 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 ஐ வில் கம் பேக். ஓகே லகம் பெட்டன் இல்ல சீக்கிரமா அவுட் ஆயிட்டு வந்துரு. ஓகே அதாவியோ நான் போறா. ஏய் கூட்டு போடா. ஓகே ஒரு டேமேஜ். யூ ஆர் தி பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஓகே ஓகே பேப் நான் தான் பெஸ்ட் நீ வாங்கிக்கோ. மும்பை. ஓகே தேங்க்யூ. தேங்க் யூ. யோ நீங்க மோசம் பண்றீங்க. நான் தான் என் பெஸ்ட் பேட்ஸ்மேன். பாய். சலோ. மும்பையா? நெகட்டிவிட்டி காயா. அவ்வளவுதான். இந்த தடவை டீம் வேற லெவல்ல இருக்குது. தலை 6வது கப்பு அடிக்கிறாரு. சும்மா சதற உர்றோம். நம்ம மாசம் மச்சான். தலை இன்ஜூர்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா விளையாட முடியாதா? என்ன வாய்டா உனக்கு? அவ்வளவுதான். நம்ம டோலா மாத்திர ஒன் செட் ஆயிட்டான். பக்கா ஃபார்ம்ல வரும். நாய்ஸ் மாத்திரை. 6வது கப்பு கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் தான். இன்ஜரி. மாத்திரே சோ அம்மையா விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்ன வாய்டா உனக்கு? அவ்வளவுதான். கலில நம்ம கண்டாரு. கலில் முகமது பக்கா ஃபார்ம்ல வரும். சும்மா சீமா பூச்சி சிவராம் பாரு. பாடலுக்கு பொளக்குது. அவ்வளவுதான். 6வது கப்பு கன்ஃபார்ம் நம்ம டீமுக்கு. எதுவுமே சொல்லாம சரி கலில் முகமது ரூல்ட் ஆஃப் தி சீசனா? என்ன வாய்டா உனக்கு? மச்சான் ரமண கிருஷ்ணா கோச்னு ஒருத்தன் உள்ள கொண்டு வந்துறான்டா. ஒரு மேட்ச் தான் நான் இன்ஜரி. பவுலிங் ஃபீல்டிங்னு மிரட்றான். இந்த தடவை கன்ஃபார்ம்டா நம்ம 6வது கப்பு. சும்மா ஆர்டிக் பண்ணாம விளையாடுற மச்சி. பார்த்தா மச்சான். ஃபுட் இன்ஜரி ரூல்ட் அவுட்டா? நான் வாய்டா உனக்கு? சரி விடு. யார் போனா என்ன? அதான் நம்ம மாமா ஜேமி ஊபட்டன் இருக்கான்ல. நம்ம ஜேமி ஓட்டன். ஓகே மச்சி. என்ன வாய்டா உனக்கு? மச்சான் ஜெயிக்க ஒருத்தன் யாரோ வேணா போட்டோம். ஆனா நம்ம டீம் ஓப்பனிங் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம சஞ்சு சாம் உனக்கு டீம்ல 11 பேருக்கு இது பிடிக்கலையா? இல்ல மச்சான். டீம் ஜெயிக்குன்னு ஆசைப்பட்டா மேட்சுக்கு 4 கேட்ச் விடுதே. ஷேம் டுபே. அவனை பத்தி பேசு. அவன் டீம்ல இருக்குது ஒண்ணு இல்லாத ஒண்ணுதான். ஷேம் டு பே நல்ல பிளேயர் தானே மச்சான். ஷேம் டு பே நல்ல பிளேயரா. அவருக்கு 6வது படிப்புனா நம்ம என்னடா அதுக்கும் புரிஞ்சுக்க முடியும். வருமா அடே கிட்டியா பலாக். இது என்ன பேசினாருன்னு தெரியல. இல்ல பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிருக்காரு. அவங்க அப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கே இப்படி ஒருத்தவங்க இது பண்ணா பெரியவர்ல. அடுத்து பண்ணிருக்கோம். போய் பாரு போ. நீ என்ன பண்ற பாக்குறேன் போ. அவருக்கு மோட்டிவேட் பண்ணி இவர் கோட்டை விட்டாரு.
அவனை பச்சை திட்டிட்டு நாம் இவ்வளோ பச்சை அவுட் ஆகிட்டுமே. சரி எதாவது சமாளிப்போம். திரும்பி மோட்டிவேட் பண்ணிட்டு போயிடுறாரு. போ, எங்களுக்கு தெரியும். மூடிட்டு போவா. இருட உனக்கு இன்ஸ்டாகிராம் அன்ஃபாலோ பண்ணுறேன். குரான் தர்றா. செமி ஃபைனல் அடிச்சா மச்சான். அவங்கள போய் மஞ்ச மக்கான்ன்ற அவனு தான் டேபிள் டாப்பர்ல இருக்கானுங்க. அவனே கூட டேபிள் டாப்ல இருக்கானுவோ, அவங்களே பாட்டம்ல இருக்கானுவோ. மச்சான் அப்படியே டேபிள திருப்பாரா, அவனுக்கு தான் டாப்ல இருப்பானுங்க. போட்டுக்க. டேய் மச்சான், ஆனா இந்த அளவுக்கு கலாய்க்க கூடாதுடா. அப்புறம் அவனுக்கு ஃபார்முக்கு வந்துருவானுங்க. எப்போ வருவானுங்க? குவாலிஃபை ஆக மாட்டோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபார்முக்கு வருவானுங்க. ஏய், என்ன முறைக்கிற? உன்னை சேஸ் பண்றியா? என்கிட்ட ஜெயிக்க வைக்கல, முறைக்கிறாரு. நீ விடு மச்சான், அவனுக்கு டீமே ஜோக்கர் தான். கடப்பார ஓட விட்டது தான் மாசு. பொழந்துட்டோம். டேய் என்னடா திரும்பி வந்துக்கிறா? ப்ரோ யோசிச்சு பார்த்தேன். 1000 நாள் நீங்கள் பேசுனது தான் கரெக்டு. நீங்கள் தான் நல்லா ஃபார்மில் இருக்கீங்க, நாங்கள் டேபிள் கீழே தானே இருக்கோம். எதாவது பேசினா மன்னிச்சிங்க ப்ரோ. இனிமேல் ஆர்சிபிலாம் நாங்கள் பிரச்சனை பண்ண மாட்டோம் ப்ரோ. சாரி ப்ரோ, நான் எதாவது பேசின மனசை வச்சுக்காதீங்க ப்ரோ. ஆர்சிபி தான் ப்ரோ கிரேட். தெரியலையே. ஈசல கப் உங்களுக்கு தான் ப்ரோ. படா என்ன பண்ணாரு? ஐயோ பேண்டேஜ்ல ஏதோ பண்றாரு. சரி இந்த ஆர்சிபி செத்துற நீ என்கிட்ட நீ. பண்ணான்னு தெரியல. விஷமா அது. பவுலிங் ஒழுங்கா போட்டுடும்ரா. ஓகே டீம் ஆனது காப்பாத்து. ஓகே ஓகே. போய் தான் செய்யறாங்க எல்லாம். சூரியவன்சி சின்ன பையன் இருக்கான். தம்பி இங்க பெரியவங்க விளையாட்டு சின்ன பையன் என்ன பண்ற நீ? வெளிய போ. நீ பால போடு. ஏன்பா இவரோட பேட்டிங் தான் பயங்கரமா இருக்கு. சின்ன பையன் பார்க்காத, மூச்சு விடு. ஓகே. அவன் முடிச்சிருவான். விட்ட ஒரே ஒரு ஜெயிக்க வச்சிருவான். அறிவில்ல அவன் எப்படி பால் அடிக்கிறான்? ஏய் நீ வாடா. அவன் அடிக்கிறான். போ பாட்டு வரைக்கும் போதும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்புறம் போ. நல்லா பண்றாரு ரத்தி பாண்டியாவோட அந்த இதெல்லாம். என்ன நம்மளே அடிக்கிறோம்? சொட்டா பாய் எப்படி படல அடிக்கிறான்? முதல்ல அடிக்கிறான் பாய். இவன் எப்படி விக்கெட் எடுக்குதுன்னு தெரியல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எதுக்கு? மேட்ச் ஜெயிக்கிறது. இஸ் இட்? யா. என்ன ஐடியா? மதிய மேட்ச் வச்சிருவோம். அவன் ஸ்கூலுக்கு போயிடுவான், அப்ப நம்ம ஜெயிச்சிருவோம். எப்படி? இதெல்லாம் ஒரு ஐடியாவா? நம்ம யாரு? கடப்பாரு. என்கிட்ட வேற ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்ப பாருங்க. छोटा भाई वाह 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 बाटले வேணும். டேய் நான் வரதுக்கு மேட்ச் முடிச்சு வைங்கடா. ஓடே 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 ஓடே. நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ஹர்திக் பாண்டியா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு இதெல்லாம் ஓட்டன்ஸ் கொண்டு போவாரு. ஆனா ஏன்னு தெரியல, ஹர்திக் பாண்டியா அங்க கேப்டனா ஆனாலே ஏதோ பிரச்சனை இருக்கு மாதிரிதான் இருக்கு. ஏன்னா வாண்டடா சூரியகுமார் எல்லாருமே மோசமா விளையாடுறாங்க. ஏன்னு தெரியல. அது பூமரா இந்த வருஷம் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வருஷம் நினைக்கிறேன். விக்கெட்டே ரொம்ப கம்மியா தான் எடுத்திருப்பாரு. ஆமா ஆமா ஆமா. சென்னை உண்மையிலேயே அது நானும் சென்னை ஃபேன் தான். நாங்களும் சென்னை 2023 ஜெயிச்சது அது பெரிய வீடியோலாம் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்கேம் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். தோனி வச்சு ஒரு ஸ்கேம் தான் பண்ணி சென்னையில் அந்த டிக்கெட்டு சேல் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை தான் பண்ணிட்டு இருந்தோம். மேனேஜ்மெண்ட்டே மோசமாக தான் இருந்துச்சு. அதாவது உண்மையிலே சென்னை டீம் விளாண்டதே பார்த்தீங்கன்னா
நீங்கள் தோக்குறீங்க ஜெயிக்கிறீங்க அதெல்லாம் வேண்டாம். அதாவது உண்மையிலே அந்த டீமுக்காக உழைக்கணும் ஜெயிக்கணும்னு விளாண்ட மாதிரி எனக்கு தோணவே இல்லை. யாருமே தோணலை. எனக்கு தெரிஞ்சு ஜேமி ஓவர்டன் மட்டும்தான் பயங்கரமா அதாவது போராடினாரு. அதே மாதிரி ஆயுஷ் மாத்திரை யாரெல்லாம் உண்மையிலேயே போராடினாலும் அவங்களாம் இன்ஜுரி ஆகி போயிட்டாங்க. மற்றவங்களாம் ஏதோ விளாடணும் கடமைக்கு விளாடணும் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு தவிர ஒண்ணுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நல்லா விளாண்டாங்க. ஒரு இதெல்லாம் விளாண்டு நம்ம ஜெயிச்சோம். ஜெயிச்சுட்டு பார்த்தா அந்த டீம் அடுத்ததுல அப்படியே மாத்திடுறாரு. அவரை வச்சு சொல்றல கேப்டன்ஷிப் என்னதான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ருத்ராஜ் கேப்டன்ஷிப் ஒரு மோசமான ஒரு கேப்டன்ஷிப் தான். என்ன எத்தனை வாட்டி தான் நீங்க 2025 கம்பேர் பண்ணி 2026 பெட்டரா இருக்கு. இப்போ என்ன 2020 இப்போ அடுத்தது இப்போ 7ஆம் இடமா 8ஆம் இடம் பிடிச்சிருக்கோம். அடுத்த வாட்டி 6ஆவது இடம் வருவாங்க. இது பாத்தீங்களா 26ஓட 27ல நாங்க 6ஆம் இடம் பிடிச்சோம் அப்படின்னு காட்டுவீங்களா? இது என்ன பெட்டர்னு? கேப்டன்ஷிப்பும் ஒண்ணுமே பண்ணவும் தெரில. பேட்டிங்லயும் ஒரு இன்டென்ட் இல்லை. என்னத்துக்கு எனக்கு தெரில. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து இப்போ 21 பால் பிடிச்சி 15 அடிக்கிறது என்ன? இது ஆர்சிபி ஃபேன்ஸ் என்னதான் ஓட்டினாலும் இது பண்ணாலும் அவங்க பிளேயர்ஸ் உண்மையிலே நல்லா விளாடுறாங்க. யாருமே நம்ம என்னதான் நீங்க இது பண்ணாலும் விராட் கோலி அவரோட இதுக்கு பயங்கரமாவே விளாடுறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த டீம்ல எல்லாருமே அவங்க பெர்ஃபார்ம் அதாவது ஒரு மேட்ச் தோத்ததுக்கே அந்த ராஜத் பட்டிதார் கேப்டன் எவ்வளவு ஃபீல் பண்றாரு. அதாவது பேசவே முடியல. ஒரே ஒரு மேட்ச் தோந்ததுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இவர் என்ன எல்லா மேட்சும் தோந்துட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கிறது இன்னும் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. அவர் பண்ண தப்பும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. நம்மளாலதான் தோந்திருக்கோம், நம்ம எடுத்த டிசிஷன் தப்பா இருக்கு, எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கிற ஒருத்தர் கேப்டனா வச்சுக்கிறது சென்னைக்கு பெரிய பெரிய ஆபத்து. எனக்கு தெரிஞ்சு இது ருத்ராஜ் கேப்டனா இருந்தா நான் இன்னும் சொல்றேன்ல அடுத்த வருஷமும் பிளே ஆஃப் போகவே மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கண்டிப்பா ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க டீம் பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தரை நம்பியே இல்லை. எல்லாருமே அதுக்காக போராடுறாங்க. பவுலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா தான் விளையாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க உங்களை என்னதான் நக்கல் அடிச்சாலும் அவங்க உண்மையிலே நல்லாவே தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் கப்பு அடிக்கிறதுக்கு டிசர்வான ஒரு டீம் தான் ஆர்சிபி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் சிஎஸ்கே இப்படியே இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே நம்ம அதான் சொல்றல ஓரளவுக்கு முட்டு கொடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் முட்டு கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க விளாண்டாங்கன்னா ஓகே, விளாண்டாங்க பரவாயில்ல, தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் வாட்டி ருத்ராஜ் கேப்டனா இருக்காரு, ஓகே தோத்துட்டாங்க ஓகேன்னு சொல்லலாம். இது 3வது வருஷமா ஆயிடுச்சு. 3வது வருஷமும் நீங்க இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, இப்படிதான் ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுவீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு வீடியோ. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.